Hi dear, today வந்துட்டு ஜூனியர் பார்க்க ஒரு சார் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா கான்ட்ராக்டில் ஓகேவா dear? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மால். ஸோ அது மண்டபம் சொல்லுவாங்க, ஒரு மகால் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம். அங்கே வந்துட்டு ஒரு கப்பலுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ அங்கே வந்துட்டு எப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஐபி எல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ கார்ஸு, அவ்வளோ பைக்கு, காரு அப்படியே ஒவ்வொன்றும் வந்துட்டு அப்படியே ரைட் ராயல் அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ கிரேட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக டெக்கரேஷனோட அப்படியே அழகாக இருக்குது அந்த மண்டபம் ஃபுல்லாகவே. பகலில் கூட லைட் செட்டிங் வந்துட்டு அப்படியே மின்னிட்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். உள்ளே நடக்கிற எல்லா அந்த மண்டபத்தில் உள்ளே நடக்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு வெளியே மண்டபத்துக்கு வெளியே அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குது எல்லாமே. அவ்வளோ வெளியே கிராண்டாக அப்படியே உள்ளலாம் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. ஆனால் அப்படியே வந்துட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைட் அண்ட் க்ரூம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ரூமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அந்த க்ரூம் வந்துட்டு எப்படின்னா பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக ஐயோ போச்சு போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ஜுன் தான். ஸோ இந்த பக்கம் பிரைடு வந்துட்டு எப்படின்னா ஐயோ போச்சு எல்லாமே போச்சு, எல்லாம் என்னால் தான் போச்சு, இந்த மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ஐயோ கடவுளே என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது யாரும் இல்லை, நீங்கள் தான். ஒரு மாதிரி பயங்கரமாக பதட்டத்தோட ரெண்டு பேரும் அவங்க ரூமில் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. அங்கே இங்கேயும் குடிப்பட்ட புண்ணியாட்டு நடந்துட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி வராங்க. ஏன்டி இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, ஏம்மா இப்படி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னை விட்டுருமா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு மேலே கீழே பார்க்குறாங்க. என்ன ப்ராங்க் பண்ணுறியா, இதெல்லாம் வந்துட்டு எங்கேயும் நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. அட பாவி, நான் ஓடி போகிறேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அது ப்ராங்க் மாதிரி தெரியுதா, கொஞ்சம் கூட யாருமே என்னோட மென்டாலிட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் பேன் கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் அப்படியே தான் குரூமோட ரூமில். ஸோ அவ்வளோ பீஸ்மாலாம் கிடையாது. நம்ஜன் வந்துட்டு போய் அப்படியே எப்படி இருக்குது எப்படி சொல்கிறது அந்த டோரு விண்டோ எல்லாத்தையும் போட்டு தட்டி 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 உடச்சிருக்காரு. அவரோட கோவத்தை எங்கே காட்டுதுன்னே தெரியல, அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே மண்டலம் ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா கரெக்டாக அதாவது அந்த விண்டோ திறந்துருப்பாங்க. ஸோ அவரோட இதுக்கு அவரால் தப்பிச்சு அதில் ஓட முடியல. ஏன்னா விண்டோ வந்துட்டு குட்டியாக இருக்கா. ஸோ தப்பிச்சு ஓட முடியல. ஐயோ கடவுளே இப்படி வந்து சிக்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படி லைட்டாக கதவு திறந்துட்டு வராரு. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்க யாராவது நடக்கிறாங்கன்னு. இப்போதைக்கு அந்த பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்களா. ஸோ அவங்க ரூம் பக்கம் யாருமே இல்லை. ஸோ எல்லா ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் விஐபி விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கீழே தான் அந்த மாலில் வந்துட்டு இருக்காங்க. மேலே தான் வந்துட்டு இந்த மாதிரி ரூம் இருக்குது. ஸோ கீழே தான் எல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு இந்த மாதிரி நிறைய என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எட்டி பார்த்துட்டு எப்படி யாரும் இந்த பக்கம் வரல அப்படின்ட்டு நம்ம சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே யாருக்கும் தெரியாமல் பொண்ணுக்குட்டி மாதிரி கிடுக்கிடுன்னு ஓடி வராரு. ஸோ அவரோட ரூம் வந்து ஒரு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்களோட ரூம் வந்துடும். ஸோ வந்து தட்டிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ யாராவது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம சொல்லி வந்துட்டு அடி என்ன தாண்டி கதவு தட்டு தொலைட்டி லூசு பையல அப்படின்னு போய் கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ ஜூனு வந்துட்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதை திறக்கிறீங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் இவ்வளோ நல்லா க்ளோஸாக தான் பேசுறீங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு ஏன் கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்குது. அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போக போக அப்படியே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அடுத்த என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க நம்ஜூனா என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம நினச்சா இப்படி ஒன்று ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பதறிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் நம்ஜூன் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ கடவுளை கடவுளை கருவம் பிடிச்ச நான் எல்லாம் உன்னால தாண்டி, நீ எல்லாம் உருப்படுவியா, எல்லாமே உன்னால தாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் வந்து எப்படி சிக்கிக்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ்டா சாரிடா அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு சாரி பூரியெல்லாம் நீயே வச்சுக்கோ, இப்போதைக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம் என்னோட ரூமில் தப்பிச்சு போக முடியலடி, ஜன்னல் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ரூமில் ஜன்னல் பெருசாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியா அப்போ நான் குதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ திறக்கிறாரு. அங்கேருந்து பார்த்தா அப்படியே வந்துட்டு 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹைட்டு செம ஹைட்டு கீழே இருக்குது. அவருக்கு அப்படியே தலையே ஒரு மாதிரி கிரன் ஆயிடுச்சு. அப்படியே கிரட்டி இவ்வளோ பெரிய ஹைட் இருக்குது, இங்கேருந்து குதிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லை நம்ஜுனா, குதிடா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு செத்துருவடி நீ இப்போ குதிச்சு அப்படின்னு நான் செத்துருவேன், நான் செத்தப்ப உன்னே விட மாட்டேன், உன்னே வந்து ஆவியை வந்து கொண்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ வேறு வழி இல்லைடா குதிடா நானும் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே ரெண்டு பேரும் பரலாக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு சொல்கிறாருங்க பாரு, இங்கேருந்து குதிச்சோன்னா ரெண்டு பேரும் மண்டெல்லாம் சதறி செத்து போயிடுவோம். உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்கா, உனக்கு மூளை தான், நீ ஏன்டி இந்த மாதிரி இருக்க போகிற, ஸோ எனக்கு மூளை தான், நான் ஏன் உன் பேச்சு கேட்டு இங்கே வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காரு. சடனாக உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ஜனா ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஆயிருக்குது. என்ன சீக்கிரம் சொல்லித்தோல சீக்கிரமா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு இந்த ரூமில் இருக்கிற எல்லா துணியும் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் எடுத்து கட்டி கீழே விட்டுடலாம். ஸோ இந்த ஜன்னல் கம்பியில் கட்டி கீழே விட்டுட்டு இதை பிடிச்சி தொங்கிட்டு போயிடலாமாடா அப்படின்னு சொல்லவும் இப்போயாவது ஒரு ஐடியா சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா துணியும் பொறுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆளுக்கு ஒரு அந்த மெத்தை கிட்ட அங்கே எல்லா அந்த மெத்தைக்கு மேலே விரிச்சிருப்பாங்களே, ஸோ பெட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்டைன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளோருக்கு ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி கீழே தொங்க விடுறீங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு 2 ஃப்ளோர் கவர் பண்ணுது. ஆனாலும் இன்னும் ஒரு ஃப்ளோர் வந்துட்டு கீழே இருக்குது. அப்படி பார்க்குறீங்க. நம்ஜுனா இங்கே இருந்தாவது குதிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லவும் ஏய் செத்துருடி கை கால்லாம் உடஞ்சிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் வேறு வழியே இல்லை நம்ஜுன் அப்படின்னு சொல்லவும் சரி வேறு வழி இல்லையா, பரவாயில்ல
இப்போதைக்கு குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இதை கயிறு கட்டிட்டு இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் அந்த துணியெல்லாம் வந்து அந்த ஜன்னல் விண்டோ இருக்குல்ல, அந்த கம்பியில் கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ விண்டோலாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த பக்கம் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அதாவது உள்ள திரும்பி உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ 2 பேரும் அந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா அதை பிடிச்சி இறங்கிடலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நேரம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ரூமில் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ எப்படின்னா அது வந்துட்டு ஒரு வெட்டிங் நைட் அந்த ரூம் தான். ஸோ என்ன அப்படின்னா ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் அந்த பெட்டில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துட்டு அப்படியே மூஞ்சி அப்படியே தொங்க வச்சு தலையெல்லாம் கவுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியெல்லாம் தலையெல்லாம் தொங்கி போச்சு. அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. 2 பேருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ கடவுளே, இப்படியா முடியும் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஒரு மாதிரி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சோகத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் நம்பிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாம் உன்னால தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல அப்படின்னு சொல்லி உங்களை கேட்க நீங்கள் இருந்துட்டு, டேய் நான் மட்டும் என்னடா கனவா கண்டு இப்படியா நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லவும் அப்படியே 2 பேத்துக்கு மறுபடியும் வாக்குவாதம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பாரு, நம்ம தான் அந்த கயிறு கட்டணும்ல, ஸோ சீக்கிரம் நீ குதிக்க சொன்னல, உன்னை யார் இப்போ கதவு திறக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பாரு கதவு தட்டிகிட்டே இருக்கிறாங்க, அப்போ திறக்கலன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் சந்தேகம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லவும், ஓடி போனாலும் சந்தேகம் வரத்தானே செய்யும், நம்ம முதல்ல ஓடி இருந்துக்கணும், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்து இருந்திருக்கலாம், இப்போ நீ கதவு திறந்து கட்டி தான் கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஜூனி கிட்ட சொல்கிறீங்க. ஸோ நம்ம நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு. ஆமாம், இதுக்கப்புறம் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை, எங்கள் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்குவேன், என்னை அப்படியே கழுத்து அறுத்து கொண்டுருவாங்கடி அப்படின்னு கத்தியிருக்காரு. அப்படி அவர் சொல்லவும் நீங்கள் வந்துட்டு வேறு வழியே இல்லை ஜோனி, என்ன பேசிகிட்டு இருக்கிற, ப்ளீஸ்டா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே பண்ணி தொலையலாம், ஆனால் வந்துட்டு வேறு என்ன, ஐயோ கடவுளே எங்கள் வீட்டில் சொல்ல முடியாதுடி அப்படின்னு அவர் வந்துட்டு அப்படியே எதுவும் சொல்ல முடியாமல் குளறிட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாரு, இப்போதைக்கு நம்ம எதுவும் டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் 6 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், வீட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நம்பிட்டு உங்களை அப்படியே மேலே கீழே பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது 2 பேத்துக்கும். என்ன அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு மாலுக்கு வெளியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சேடாக அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் பார்த்துருப்பீங்க. மால்லேருந்து வெளியே வந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கவும் அந்த இடத்துல எல்லாரும் அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை. நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி பயங்கர சேடாக ஒரு மாதிரி சத்தமே கேட்குற அளவுக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் தான் வெளில வந்திருப்பாரு. ஸோ வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்குறாரு, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நம்ஜூன் எட்டி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்ததும் உங்களுக்கு ஆல்ரெடி பயங்கர சோகமாக, ஸோ உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கேட்க மாட்டாங்களான்ட்டு இருந்திருக்கும். ஸோ அவர் அப்படி கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஒரு எமோஷனலோட அவர் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு ஷாக், என்னடா இந்த பொண்ணு கட்டியெல்லாம் பிடிக்குதுன்ட்டு அப்படி வந்துட்டு பயங்கரமாக அழுதும் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அப்படியே முதுகு வந்து லைட்டாக தட்டி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை சரியாயிடும். ஸோ என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் உடனே ஓன்னு இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காதெல்லாம் அப்படி கிள்ளிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்க. சொல்ல வரவங்க வெளில போகிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி உங்கள் 2 பேர்த்த பார்த்துட்டே இருக்கவும் நம்ஜுனுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு அழுகாதீங்க, நான் தான் ஏதோ உங்களை அழ வைக்கிறேன்னு நினச்சிப்பாங்க, ப்ளீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு இருந்தாலும் அப்படியே தேம்பிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ கேட்குறாரு, என்னதான் பிரச்சனை, ஓகே தானா அப்படின்னு கேட்கவும், என்னதான் பிரச்சனையா, என் வாழ்க்கையே பிரச்சனை தாங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. அவரும் வந்துட்டு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏங்க காசு இல்லையா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேணாங்க, எங்கள் வீட்டில் நிறைய காசு இருக்குது, ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நான் வந்துட்டு அவங்க சொல்கிற ஒரு பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமாமா, இல்லை அப்படின்னா எனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்களாம், இல்லை நான் வேணால் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு எங்கேயாவது வேலை தேடி போனால் அங்கே எல்லா பக்கம் சொல்லி வச்சுட்டாங்க போல், யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஐயோ கடவுளே, ஒரு பானிபூரி கடையில் கூட வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் முடியலங்க, சரி ஓகே, இருந்த வரைக்கும் அதாவது மற்றவங்க வேலை கொடுக்கலான்னு என்ன, நானே போயிட்டு ஏதாவது புதுசாக ஒரு வேலையை வந்துட்டு உருவாக்கி நான் வந்துட்டு படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பானிபூரி வீக்கலாட்டாவது போனேங்க. ஆனால் என்னன்னு தெரியல, என்கிட்ட மட்டும் ஒருத்தங்க கூட பானிபூரி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு, அவ்வளோ பணம் இருக்குது, பானிபூரி விற்க போனியா அப்படின்னு கேட்குறாரு. பின்ன என்ன பண்ணுறது, ஃபீஸ் கட்டணும்ல, காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பேசாம நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அதுக்கு ஒரு ரீசனு இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்னை மதித்து என்னை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சின்ன குறிக்கோளா அப்படின்னு அவரும் பார்க்குறாரு. ஆமாம், சின்ன குறிக்கோள் தான். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ண வேணும். ஸோ அந்த பையனை லவ் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதமாக நான் லவ் பண்ண வேணும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு முதல்ல புரியல, இல்லைம்மா நீ என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் பேர் என்னன்னு கேட்கவும், என் பேர் நம்ஜூன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பாரு நம்ஜூன்,
எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணும். ஒரு 6 மாதம் மட்டும் லவ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இவங்க யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு லவ் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. லவ்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கணும். அதை வந்துட்டு நான் பெருமையாக சொல்லணும். எனக்கு ஒரு எக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பெருமையாக சொல்லணும். ஒரு எக்ஸுமே இல்லாமல் ஒரு லவ்வே பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணால் எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவருக்கு சிரிப்பே வந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு குறிக்கோள் இருக்கா, இப்படியெல்லாம் ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாப்பா சத்தியமாக இதுதான் எனக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு அவங்க ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதுதான் எனக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு லாஸ்ட் கேளு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னங்க பேசுகிறீங்க? பேசாமல் இதுக்கு நீங்கள் அவங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு யாராவது நான் கான்ட்ராக்டில் லவ் பண்ண வேணும் அப்படிங்கிற சொல்லவும், கான்ட்ராக்ட் லவ்வா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க, கான்ட்ராக்ட் லவ் தான். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ யாருக்கும் பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்களுக்கு சடனாக அந்த எவில் மைண்டுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஒரு மாதிரி எவில்தனமாக ஒரு யோசனை வருது. அப்படியே நீங்கள் நம்பிச்சு மேலே கீழே பார்க்குறீங்க. அவர்கிட்ட ப்ளீஸ் அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? நம்ம ஏன் வந்துட்டு கான்ட்ராக்டில் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவருக்கு அப்படியே ஷாக்கு. என்னம்மா என்னை இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தேவை வந்துட்டு ஒரு 6 மாதம் கான்ட்ராக்டில் லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன், அவ்வளோதான். நான் வந்து நல்ல பொண்ணுப்பா, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஸோ நல்லபடியாக கேர் பண்ணிப்பேன். நீ அதேமாதிரி நல்லபடியாக கேர் பண்ணிக்கோ, நல்லபடியாக பார்த்துக்கோ, ஓகேவா? ஆனால் 6 மாதம் கழிச்சு 2 பேர் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ வந்து உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல லவ்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்மளும் சொல்கிறாரு, நீ பாருப்பா அதெல்லாம் லவ் இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு அது லவ் நேச்சராக வரணும். நீ கான்ட்ராக்ட் போட்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வரலனாலும் பரவாயில்ல, நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்ட் பண்ணு, நீயும் நடி, நானும் நடிக்கிறேன். ஆனால் வெளியே எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம ஒரு கப்பல்ஸ் மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு எதுவும் பேசி அவரை வந்து மைண்டை போட்டு கழுவிட்டீங்க. அவ்வளோதான். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் அடுத்த நாளே போய்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க. ஸோ ரெடி பண்ணி அதில் வந்துட்டு உங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சைன் பண்ணியாச்சு 2 பேருமே. சைன் பண்ணிவிட்டு அந்த 2 காப்பி எடுத்துருப்பீங்க. ஸோ ஒன்று வந்துட்டு நம்ஜுன் கிட்ட, ஒன்று வந்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக கப்பல் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே மால் ஃபுல்லாக நடக்கிறது என்ன, சும்மா பீச்சு பார்க்கு அப்படின்னு சுற்றுறது என்ன, எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே 2 பேரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரே 1 மாதம் தான் ஆயிருக்கும். ஒரே மாதம் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிருப்பீங்க. 6 மாதம் கான்ட்ராக்ட் இருக்குது. ஆனால் 1 மாதம் போய் சுற்றிருப்பீங்க. அதுக்குள்ளே எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பார்க் வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த பார்க் போயிட்டு உங்களுக்கு செமையாக பசி ஆயிடுச்சு. எனக்கு செமையாக பசிக்குதுடா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எனக்கு தான் பசிக்குது, போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அது வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான். அங்கே 2 பேர் வந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ சும்மா சாப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு 2 பேர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறது என்ன, கொஞ்சிக்கிறது என்ன, அப்படியே கை கோத்துக்கிறது என்ன, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் போல் ஃபீல் ஆகிருக்கும் போல். ஸோ அதெல்லாம் 2 பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இதை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து நல்லா உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சடனாக திரும்பி பார்த்தா அவங்க 2 பேர்த்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே வந்துட்டு அதாவது உங்கள் 2 பேர்த்த பார்த்து ஷாக் ஆகுறது, அவங்க 2 பேர் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க. நீ எப்போ ஷாக் ஆகுறன்னு அந்த ஒரு பர்சன் கேட்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு அது என் பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் நீ என்ன ஷாக் ஆனன்னு இன்னொருத்தவங்க கேட்க, அது என் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, உங்களோட அம்மா அப்பா தான். ஸோ சரி, உங்களோட அப்பா அதுக்கப்புறமா ஜூனியோட அப்பா 2 பேர் தான் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேர்த்தையும் உங்களை இங்கே பார்க்கவும் அவங்க 2 பேருக்கு ஷாக்கு. அப்படி பார்த்துட்டு 2 பேர் பார்க்குறாங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்களா என்ன, இல்லை ஃப்ரெண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு பார்க்கறதுக்கே லவ் பண்ணுற மாதிரி தானே, அப்படி ஊட்டி விட்டுக்கிறது என்ன, கொஞ்சிக்கிறது என்ன, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 7 பேர் லவ் பண்ணுவாங்க போலயே, இது எத்தனால நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டீங்க. அதுவும் எப்படின்னா கையை 2 கோர்த்துக்கிட்டு அப்படியே கை தோல் மேலே போட்டு இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம பசங்க ஹாப்பியாக இருந்தால் நமக்கும் ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜோவியல் டைப் பார்க்குறாங்க அவங்க 2 பேருமே. அப்படியே பேசிக்கிறாங்க. சரிடா ஓகே, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கவும், என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட அப்பா கேட்குறாங்க. அடிச்சு இல்லைடா, எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், அதுவா ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கவும், இவங்க இருக்கிற ஃபாஸ்ட்டை பார்த்தா 1 வாரம் கூட தாங்க மாட்டாங்களாட்டுருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு 1 வீக் ஓகேவா, நம்ம உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு செம ஷாக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த பக்கம் நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் கட்டடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறதும், அந்த பக்கம் அவங்க உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதும் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு இன்வைட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மண்டபம் அது மாதிரி எல்லாமே புக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக ப்ராசஸ்லாம் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு வர சொல்கிறாங்க. அதாவது ஒரு மீட்டிங் இருக்குது, அதாவது எப்படின்னா ஒரு பார்ட்டி இருக்குது வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா உங்களை கூப்பிட.
அதே மாதிரி ஜூனியர் அப்பா ஜூனியர் கூப்பிட 2 பேர் வந்துட்டு அப்படியே போறீங்க. ஸோ போறப்ப அங்கதான் பாக்குறீங்க ஜூனி அங்க வந்திருக்கிறது, நீங்க பாக்குறீங்க உங்களை வந்துட்டு ஜூனி அங்க பாக்குறது, நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமா சட்டுன்னு கான்பெட்டி எல்லாம் வெடிக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேலே இருந்து கொட்டுது. 2 பேரும் பக்கத்துல நிற்கவும் என்னடா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மேலே இருக்காங்க பாக்குறீங்க, கீழே கீழே பாக்குறீங்க, சுத்தி பாக்குறீங்க, எல்லாருமே வந்து நிக்கிறாங்க, உங்களை சுத்தி நிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி, தப்பாக்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போதான் அங்க ஒரு பெரிய ஷாக்கே, அதாவது ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா உங்க 2 பேத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறீங்க, நமக்கு என்னடா சர்ப்ரைஸ் தர போறாங்க அப்படின்னு. இப்பதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, என்ன அப்படின்னா உங்க 2 பேத்துக்கு வந்துட்டு இன்னும் 2 நாள்ல கல்யாணம், நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, உங்க 2 பேத்துக்கு எப்படி சர்ப்ரைஸ் சூப்பரா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இன்விடேஷன் கையில கொடுக்குறாங்க. அதாவது வெட்டிங் ட்ரெஸ் அது எல்லாமே வந்துட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுத்திச்சு, ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. நம்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னப்பா பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்கவும், அட உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்டா, உங்க 2 பேத்தையும் நாங்கள் அன்னைக்கு அங்கே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களை இங்கே லவ் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிச்சா நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப் பார்ப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, தப்பு, ஒன்றும் இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைடா எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 நாள் கல்யாணம், எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஒரு ஃபார்மில் தான் இருப்பாங்க போல. அப்படியே அவங்க எப்படின்னா அவங்க 2 பேத்துக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உங்களோட டேடி ஒரு பக்கம் ஆடுறது என்ன, அப்படியே உங்களோட டேடி வந்துட்டு ஜூனியோட அப்பாவோட கையை பிடிச்சி சுற்றி சுற்றி ஆடுறது என்ன, அவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்க 2 பேத்துக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியாலிட்டிக்கு வரீங்க இப்போ தான். அப்படியே வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக அப்படி தான் போகுது. ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நம்ஜுன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு பெட்டை ஷேர் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது போல், ஒரு மாதிரி அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே தான் உங்களுக்கும். உங்களுக்கு வந்து எப்பவுமே தனியாக படுத்த பழக்கமா, ஸோ கூட யாராவது படுத்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கிறீங்க, அவருக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவர் நின்றது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. 2 பேர் எழுந்திரிச்சு உட்காந்தாச்சு, கிட்டத்தட்ட மணி 2 இருக்கும். தூங்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்னடா இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிப்படு அப்படின்னு சொல்லவும், நீ தள்ளிப்படுறீ, இது ஏன் வீடு அப்படிங்கிறாரு. இங்கே பாரு ஏன் வீடா, இது கல்யாணம் பண்ணிட்டாருல, நான் இனிமேல் உன்னோட வைஃப், அப்போ இது வந்து நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்காது, இப்போதானே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அதுக்குள்ள வைஃபுங்கிற, அவ்வளோதான், நீ வந்து இங்கே செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணினா உனக்கு கொன்று முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிச்சி அதெல்லாம் இல்லை, ஒரு 6 மாதம் தான் உனக்கு வைஃப், அது வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஃபுல், எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே நான் தான் வந்துட்டு எடுத்துப்பேன். ஸோ எல்லா ப்ரையாரிட்டி எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, அதுக்காக தூங்குறதுக்கு கூடவா உனக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, இப்போ அக்கடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதுதான். ஸோ நம்பியை விட்டுட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்படியே ஒரு தலைகாணி வச்சு தூக்கி போட்டு அங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இப்போதான் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. அவர் வந்துட்டு சரி ஓகே எங்கே படுத்தா என்ன தூங்கலாம் சரின்ட்டு அப்படி கீழே நல்லா வச்சு போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ காலையில் வந்துட்டு பயங்கரமாக உங்களோட டோரை வந்துட்டு தட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. நீ எந்திரிச்சு தோடா, அங்கே போய் அந்த கதவை திறந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட நீ போடி அப்படிங்கிறாரு. மரியாதை நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் தூங்குறது, அதாவது தூக்கத்தை எந்திரிக்கிறதா ஐடியாவே இல்லை. ஸோ அவர் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கவும் உங்களுக்கு எந்திரிச்சு போக சலுப்பாக இருக்கா. ஸோ பக்கத்தில் தனி பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அப்படியே நல்லா கீழே அப்படியே கீழே படுத்துருப்பாரு, வாட்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக மேலே ஊற்றிடுறீங்க. அவருக்கு மூஞ்செல்லாம் நினைஞ்சிருச்சு. அப்படியே கத்துற ஐயோ அப்படின்ட்டு. ஸோ இப்படி கத்தவும் நீங்கள் வந்துட்டு இருக்குன்னு பயந்துக்கிறீங்க. எதுக்குடா கத்துற அப்படின்னு கேட்கவும், பைத்தியக்காரி எதுக்கு இப்போ தண்ணி ஊற்றுன என் மூஞ்சில் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எந்திரிச்சு போய் கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அதனால அவர் வந்துட்டு கரும பிடிச்ச விளைவுகளெல்லாம் வந்துட்டு எப்படி தான் நான் கல்யாணம் பண்ணி சமாளிக்க போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். நீ கல்யாணம் பண்ணிட்டடா, நீ சமாளிக்க மட்டும் தான் வேணும் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. வாயை மூடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த மூஞ்செல்லாம் அப்படி லைட்டாக தொடச்சிட்டே தலையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் நீங்களும் இப்படி பின்னாடி தானே வந்து நிற்பீங்க. ஸோ அவருக்கு பின்னாடி எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. வந்து நின்னா அந்த பக்கம் யாருன்னா வேற யாரு, உங்கள் அப்பா ஜூனியோட அப்பா தான். சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. மறுபடியும் என்னடா சர்ப்ரைஸ், அப்படிதான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்கள. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம், என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு இங்கே பாருட்டடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கையில் காட்டுறாங்க. ஸோ பார்க்குறீங்க, இது என்னடா இது செக்கு புக்கா, எனக்கு காசு கொடுப்பீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், செக்கு புக்கா, டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு 2 டிக்கெட் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 2 டிக்கெட்டு எதுக்குப்பா அப்படின்னு கேட்கவும், ஹனிமூனுக்கு தான் உங்கள் 2 பேத்துக்கு அப்படின்னு சொல்லவும், இந்த கல்யாணமே டம்மி, இதில் ஹனிமூன் வேறையா அப்படிதான் இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே ஜூனியை பார்க்குறீங்க. ஸோ ஜூனியா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்காம அப்படியே நேராக போயிருந்தேன்னா இன்றைக்கி என் லைஃப் நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே பேசாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்கிறீங்க. அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க, அதாவது உங்களோட அப்பா வந்துட்டு கையில் 2 டிக்கெட் வச்சுருந்தாங்க, அதை உங்கள் 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் அதாவது நம்ஜுனோட அப்பா 2 டிக்கெட் கையில் வச்சுருக்காரு. அது என்னடா அதியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரோட கையை பார்க்கவும் நம்ஜுனும் பார்க்குறாரு. அப்பா அப்போ இது என்ன அப்படின்னு கேட்கவும், நான் தான் சொன்னல சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் தான் எங்கள் 2 பேருக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சர்ப்ரைஸா, டே அது சர்ப்ரைஸ் இல்லைடா, இதுதான் சர்ப்ரைஸ், இந்த டிக்கெட்
டிக்கெட் தான் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குமே புரியல. என்ன பேசுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இது 2 எங்க 2 பேத்துக்கும்" அப்படின்னு சொல்லவும், "இது உங்களுக்கு அடிச்சு என்ன பேசிட்டு இருக்கிற? ஹனிமூன்லாம் கிடையாது. இதுதான் உங்களோட சர்ப்ரைஸ். அதாவது நீங்க ஹனிமூன் போறீங்க. நாங்களும் உங்க கூட வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்குறீங்க. என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? தெரிஞ்சா பேசுறீங்களா? தெரியாம பேசுறீங்களா? ஹனிமூன் அனுப்பிட்டு எப்படிடா நீங்க கூட வருவீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே நீங்க 2 பேரும் அவங்க 2 பேத்தையும் ஒரு மாரி வியர்டா பார்க்குறீங்க. அவங்க அப்படியே உங்கள பார்க்குறாங்க. "எதுக்குடா இப்படி பார்க்குறீங்க? ஓ! இன்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க. ஓகே, ஓகே. ஓகேடா. இன்னைக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எது இன்னைக்கு நைட்டேவா?" அப்படின்னு அப்ப தான் டிக்கெட்ல டேட்டு பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. எல்லாமே அவசரத்தில பண்றாங்க. அவசரம் குடுப்பீங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஏன் அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்குமே அம்மா இல்ல. ஸோ 2 பேரும் அப்பா மட்டும் தான் வளர்த்திருப்பாங்க. அதனால வந்துட்டு உங்க 2 பேத்தையும் தனியா விடுறதுக்கு அவங்களுக்கு இது இல்ல. ஸோ எங்க இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பசங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டே இருக்கிறாங்களா. ஸோ இன்னுமே வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க. ரொம்பவே பேம்பர் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் கூட வராங்களாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குமாமா. அப்படியெல்லாம் அவங்களே கருத்து மாதிரி கணக்கு பண்ணி கற்பனை பண்ணி அப்படியே வந்துட்டு டிக்கெட் அவங்களுக்கு சேர்த்து புக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஸோ எப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வருவாங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க. நீங்க இன்னும் அப்படியே தான் நின்றுருக்கீங்க. ஐயய்யோ! போய் ரெடி ஆகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்செல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ஜுன் பார்க்குறாரு. ஆமா. ஆகாத கல்யாணத்துக்கு ஹனிமூன் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்க்குறீங்க. "ஏய் கல்யாணம் ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லவும், ஆமா. லவ்வே இல்ல. கல்யாணமா? போடி எக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு. ஸோ அவர் அப்படி லவ்வே இல்லைன்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு லவ்வே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அது நல்லா கேட்கல. என்ன தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு ட்ராலி ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ட்ராலி, அவருக்கு ஒரு ட்ராலி. ஸோ 2 பேரும் 2 லக்கேஜ் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ அதை அப்படியே பேக் பண்ணிட்டு வெளில வரீங்க. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ ஏர்போர்ட் போகணும்லாம் வரீங்க. அந்த பக்கம் வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ செம ஷாக்கு. என்ன அப்படின்னா அப்படியே லைனாக நிறையா சூட்கேஸு ட்ராலி அப்படிங்கிற மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். பார்க்குறீங்க. அப்பா என்னப்பா இது யாருக்குப்பா எத்தனை பேர் கூட வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 2 பேத்துக்கு நாங்கள் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அட எங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 4 ட்ராலி வச்சு நிற்கிறாங்க. உங்கள் 2 பேத்துக்கு புரியல. என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சரி ஓகே தலைவிதி அப்படின்ட்டு 2 பேர் போகிறீங்க. ஸோ 4 பேர் அப்படியே காரில் போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேத்துக்கு பிரைவசி குடுக்கணுமா, அதுவும் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்ல பிரைவசி குடுக்கணுமா, அதனால அவங்க 2 பேர் தனியா ஒரு 2 சீட்டு மட்டும் தள்ளி போய் உட்காந்துக்கிட்டு, அவங்க ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மாரி செம ஹேப்பியா அவங்க வந்து நல்லா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ற மூட்ல வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அதாவது பசங்கலாம் ரொம்ப 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 பிளான்லாம் போட்டு கடைசி வரைக்கும் போகவே முடியாம இருக்கும்ல. எப்பயாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ணி இது வரைக்கும் போகவே இல்லையாட்டுருக்குது. இப்ப தான் ஒரு ட்ரிப்பே போவாங்களாட்டுருக்குது. அதனால அவங்க ஒரு மாரி குஷியா இருக்காங்க. நீங்க அப்படியே 2 பேரும் பார்க்குறீங்க. செம ஹேப்பியா இருக்காங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல. அவங்க 2 பேரும் அந்த மாரி ஹேப்பியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அம்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்பா தான் வளர்த்திட்டு இருந்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு எப்படின்னா, யாருமே ஒரு ஒரு அம்மாவ பார்த்து நீங்க வந்துட்டு ஏக்கமா கூட ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, அவரே வந்துட்டு சாரி எல்லாம் கட்டுன மாரி பண்ணிட்டு, பொண்ணெல்லாம் இது பண்ற மாதிரி ஏதோ பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அம்மா ஃபீலையும் அவரே குடுப்பாரு. ஸோ அதே மாரி தான் ரம்ஜானோட அப்பாவும் 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்த்துனதுனால, ஸோ உங்களால வந்துட்டு அவங்களோட ஹாப்பினஸ்க்கு வந்துட்டு ஒரு எண்ட் கார்டு போடணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வரல. ஸோ நம்ம டிவோர்ஸ்க்கு இது பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க வந்து ஹாப்பியா இருக்க மாட்டாங்கல்ல. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. சேம் நம்ஜுனும் அதே தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பட் 2 பேரும் வெளிய எதுவும் சொல்லிக்கல. இப்படி வந்துட்டு ஃப்ளைட்லாம் வருது. ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃப்ளைட்ல 2 பேரும் நீங்க உட்காந்துருக்கீங்களா? ஸோ உங்க 2 பேத்துக்கு ஒரு சீட்டு, அவங்க 2 பேத்துக்கு ஒரு சீட்டு. அப்படியே வந்துட்டு 2 பேரும் செம ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல. நீங்களும் அந்த ட்ரிப் மோடுக்குள்ள போயிட்டீங்க. ஸோ நம்ஜுனும் அப்படித்தான். அப்படியே 4 பேரும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அங்க போனது வந்துட்டு இந்த ரூம்ல புக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ரூம்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அது வந்துட்டு இந்த ஹனிமூனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது உங்க 2 பேத்துக்கு தனியா ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த கீ வந்துட்டு எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரிசப்ஷன்ல கீ வந்துட்டு அப்படியே மாத்தி குடுத்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு குடுக்க வேண்டிய கீ அவருக்கும், அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கீ உங்களுக்கும் குடுத்துடுறாங்க. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போறீங்க. ஸோ நீங்க சொல்லிட்டே போறீங்க. எனக்கு என்னமோ ஹனிமூன் எங்களுக்கு மாரி தெரியல. உங்க 2 பேத்துக்கு மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜுனும் சிரிச்சிட்டே வராரு. அப்படியா? என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டுப்பா. தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. அப்படி வந்துட்டு சரி ஓகே எங்களோட ரூம் பார்த்துட்டு போறீங்களா? அப்படின்னும், எல்லா ரூமும் ஒரே மாரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இல்ல எங்களோட ரூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீ மாறிக்கிறதே தெரியல. அப்படியே வந்து ஓப்பன் பண்றாங்க. அப்படியே அழகா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி அரேஞ்ச் பண்ணிக்குது. உங்களுக்கு ஷாக்கு. அட பாவி! என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க 2 பேரும் அப்படி நீங்க 2 பேரும்
சொல்லி கேட்கவும், ஐயோ சத்தியமா இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, நான் பண்ணல 2 பேரும் அப்படியே கதறிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்புனா சிரிப்பு. இல்லைப்பா இல்லை, நீங்கள் தானே ஸ்பெஷல் ரூம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ இது வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு தானா அப்படின்னு கேட்கவும், அப்புறம் தான் கீ வந்துட்டு பார்க்குறாங்க. ஐயோ கீ மாற்றி கொடுத்துட்டாங்க, இந்தா பண்ணி போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேத்துக்கும் அந்த ரூமில் விட்டுட்டு அவங்க 2 பேர் இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. நாங்கள் வேணா அதை வந்து பார்க்கவா அப்படின்னு கேட்குறீங்க. அத்தாடி நீ வரவே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வந்தது செம்ம டயர்ட். ஸோ போயிட்டு அப்படியே அந்த பெட் மேலே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பெட்டலில் இருக்குல்ல, ரோஸ் பெட்டல்லாம் அப்படி மேலே படும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ நம்ஜூர் வந்துட்டு நம்ஜூர் இங்கே வா, இங்கே வந்து படுத்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே பொத்துன்னு விழுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீல் நல்லா இருக்குது. இந்த பெட்டெல்லாம் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே உருண்டுட்டு இருக்கிறீங்க இந்த கட்டில் ஃபுல்லாகவே. ஸோ இந்த பக்கம் என்ன அப்படின்னா, உங்களோட அப்பா அதுக்கப்புறம் நம்ஜனோட அப்பா 2 பேரும், நம்மளோட ஆயுதத்தை எடுக்கலாமாடா, பல வருஷத்து ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு பின்னாடி கையிருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. பெரிய பாட்டில் தான், ஸோ என்ன சரக்கு தான். ஸோ அதை எடுத்து அப்படியே நடுவில் வச்சுட்டு, பெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே ஊற்றி குடின்னு குடிச்சிட்டு அப்படியே செமையாக ஹாப்பியாக வந்துட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்கே 2 பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறதெல்லாம் வந்துட்டு உங்கள் ரூமுக்கே கேட்குது பக்கத்தில். இவங்க 2 பேரும் ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு இந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அந்த நைட் எல்லாம் முடிஞ்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு வேக்க பார்க்குறீங்க. ஸோ வேக்க பார்க்குறப்போ நம்ஜுன் தான் அப்படியே வந்துட்டு அழகா எப்படின்னா ஒரு ஃப்ளவர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே கையில் வச்சுட்டு நின்றுருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளவர் வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்து அப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. நம்ஜுனா நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நிஜமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் கணத்தில் ஒரு கிஸ் வேறு கொடுக்குறாரா. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் நல்லா ப்ளஷ் ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவருக்கு கிஸ் கொடுக்குறங்கிற பேரில் அப்படியே வந்துட்டு கிஸ் கொடுக்கறதுக்கு வாய் அப்படி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வாய்ப்புலேயே சத்துன்னு ஒரு அரை அப்படியே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. கனவு போல். ஸோ நம்ஜுன் தான் அடிச்சிருப்பாரு. என்ன காலகத்தில் வாய் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற அசிங்கமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ கனவோ, இல்லை நம்ஜுனா ஒன்றும் இல்லை எச்சி துப்பலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது படுத்துட்டு, அதாவது மல்லாக்க படுத்துட்டு எச்சி துப்புனா மூஞ்சில் தானே துப்பிக்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கடவுளே, இந்த நேரம் பார்த்து எந்த போய் வரமாட்டேங்குதுன்ட்டு, ஒன்றும் இல்லை நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடுனதுக்கப்புறம் அப்படியே நம்ஜன் வந்துட்டு லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்துருப்பாரு போல. ஸோ அதனால ஒரு மாதிரி அவருக்கு ப்ளஷ் ஆகுது, சிரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. இந்த பக்கம் என்னடானா இவங்க 2 பேரும் ஆட்டோ நைட்டு, அதாவது விடிய காலை 3 மணி வரைக்கும் ஆடி இருப்பாங்க போல். ஸோ இன்னும் கதவே திறக்கல. நீங்கள் போய்ட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்க கதவே திறக்கல. ஐயோ இவங்க 2 நல்லா மட்டையிட்டாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்து கதவை திறந்து பார்க்குறீங்க. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குன்னா சிரிப்பு அப்படின்னு நிறைய எல்லா பக்கம் சுற்றி போய் 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ செமையாக ஃபன்னாக இருக்குது உங்களுக்கு அதை பார்க்க. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் அவங்கள வச்சு எடுத்து முடிச்சாச்சு. எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தண்ணி ஊற்றி எழுப்புறீங்க. ஸோ எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா வெளில போகலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் தானே ஹனிமூன் வந்தீங்க, எங்களை எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் எல்லோரும் வெளில போகலாம், நீங்களும் தானே வந்தீங்க, தனியெல்லாம் போக முடியாது, போர் அடிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் ஒரு மாதிரி ஃபேமிலியாக போகிற மாதிரி இருக்குது, செம்ம ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நடக்க சாப்பிட்டுட்டே நடக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த ஃபீல்லாம். ஸோ உங்களோட டேடி அதுக்கப்புறம் நம்மளோட டேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போய்க்கோங்க, எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ப்ரைவசியா? இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் 2 பேரும் சரியில்லை, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நம்பிக்கணும் அவங்கள போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க இதில் அடிச்சு என்ன இப்படியாலும் நினைக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ ஏன்ப்பா நீ வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவா, அது வந்துட்டு ஏதோ அது வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு வீட்டில் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி அமையல. ஆனால் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல, உங்கள் 2 பேரும் அன்றைக்கி அந்த ஹோட்டலில் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு தெரியுமா. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதோட முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி ஃபேமிலியாக ஆக்கிட்டீங்க நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்கு கிடைச்ச ஜிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கடவுளே, இதெல்லாம் வந்துட்டு பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்கள் எதுவும் செய்ய இப்போதைக்கு எதுவும் பெருசாக பேசிக்கல, இப்போதைக்கு ஹாப்பியாக இருக்காங்களா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறீங்க. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இந்த மாதிரி டூரில் போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒன்று கூட நடக்கவே இல்லை. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம், காசெல்லாம் இருந்துச்சு, அவ்வளோ பணம் காசு இருந்து கூட எங்களால் போக முடியல. ஆனால் இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. நாங்கள் 2 பேரும் எங்களோட டைமை, அதாவது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டைம், ஓகேவா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டைமை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோன்ட்டு ஆளுக்கு ஒரு கையில் வந்துட்டு நிறையா அந்த பீர் பாட்டிலாம் இருக்கிறோம். ஸோ ஆளுக்கு ஒரு கையில் வந்துட்டு பீர் பாட்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி காட்டிட்டு பயங்கரமாக ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு கத்திட்டு பாட்டு பாடிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது உங்களுக்கு.
அவங்களையும் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டே இருக்கவும் நம்ஜன் உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படி பார்த்துருக்கேன்னு கேட்கவும், இல்லை எனக்கு அவங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களும் எனக்கும் தான் அவங்க இப்படியே எப்போ இருக்கட்டும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நம்ஜன் பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. ஆனால் 2 பேரும் எதுவும் பேசிக்கல. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறீங்க. சரி ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்ட்டு சரி சும்மா சுற்றி பார்க்கலான்னு 2 பேர் போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு திங்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்குது. அந்த குச்சியில் வந்து நிறையா ஸ்வீட்டாக ஒரு மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சாக்லேட் வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் மாதிரி இருக்கலாம், அது அப்படியே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம வந்துட்டு வாங்குறாரு. ஸோ 2 வாங்குறாரு. 2 நீங்களே கையில் வாங்கி வச்சுக்கிறீங்க. அடிப்பா எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லவும், அதுவா சரி இன்னொன்று வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேட்டு இன்னொன்று வாங்கிக்கிறாரு. அதையும் நீங்களே பிடிங்கிட்டீங்க அப்படின்னு பார்க்குறாரு. அடிப்பாவி என்ன எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருக்கிறான்ட்டு காசு அந்த 3க்கு மட்டும் காசு கொடுத்துட்டு அப்படியே வராரு. நீங்கள் வந்துட்டு 3யுமே வச்சுட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது, இதெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப டெம்ட் ஆகுது அதை சாப்பிட்டு. நீங்கள் சாப்பிட்றத பார்க்க டெம்ட் ஆகுதா, ஸோ நீ எச்சு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையில் இருக்கிறது அப்படியே பிடிங்கிட்டு அவங்க கையோடய வச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, நினச்சோம் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுல ஒரு மாதிரி பிஸியாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டாரு. லாஸ்ட் வருது கிட்டத்தட்ட உங்களோட விரல் கிட்டேயே அவரோட வாய் வந்துருச்சு. அவ்வளோதான் சாக்லேட்டுன்னு நினச்சி உங்களோட விரலை பிடிச்சி கடிச்சிருப்பாரு. நீங்கள் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது ஒரு 2 சாக்லேட்டு ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு 2 பேரும் காலி பண்ணிட்டீங்க. எப்படி சண்டை போட்டு அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று வந்துட்டு நடக்கிறப்ப போய் சாப்பிட்டு போகலான்ட்டு கையில் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே நம்ஜன் உங்களே பார்க்குறாரு. சரி ஓகே இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ஜன் கையிலே கொடுத்துறீங்க. அவர் ஒரு இது கடிச்சு ஒன்று அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறாரு நடக்க. நீங்களும் அப்படியே அவருக்கு ஃபீட் பண்ண அப்படியே சாப்பிட்டுட்டே வரீங்க. ஒரு மாதிரி இந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையே இது கூட ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ எங்கே போகிறீங்கன்னு தெளிச்ச மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறீங்க. அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறப்போ சடனாக உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகிட்டு அங்கேயே விழுந்துடுறீங்க பொத்துன்னு. ஸோ அப்படியே பார்க்குறாரு ஜூனியும் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிக்காதடா கை கொடு அப்படின்னு சொல்லவும் அப்படியே கை கொடுத்து தூக்குறாரு. நீங்கள் ஆனால் எந்திரிக்க முடியல, கால் நல்லா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் சரி வேறு வழி இல்லைல்ல, அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீங்க. திரும்ப அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால் அவர் வந்து நம்ம பிக்கி பேக் மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு நல்லா காட்டி குட்டியாட்ட பின்னாடி வந்துட்டு கட்டி ஏறிக்கிட்டீங்க. ஜூனி உங்களுக்கு தூக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பாரு. ஆனால் அதுக்கு மேலே நடக்க முடியல. ஐயோ சாமி ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னு நடந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் மாடு மாதிரி திங்கிறாரு இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன நான் சாப்பிட்றத கண்ணு வைக்கிறியா, அவ்வளோதான் கண்ணு அப்படின்னு ஒன்று எரிஞ்சிருப்பார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி எங்க பாரு நான் தான் ஒன்று தூக்கிட்டு வந்துருக்கிறேன், ஏதாவது ஒவ்வொரு பேசினு வச்சுக்க அப்படி பொத்துன்னு கீழே விட்டுருவேன், அப்படி தண்ணிக்குள் தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு எது தண்ணிக்குள் தூக்கி எறிவேங்க, ஹெரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயம் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசவும் அவர் வந்துட்டு இதாக இருக்கும் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு அந்த கடலுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக தான் இருக்குது மனசுக்குள்ள. ஆனால் வெளியே காட்டிக்கல. உனக்கு தைரியம் தான் தூக்கி போடுறா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி வந்துட்டு அவரு கிட்ட போறாரு. தண்ணிக்குள்ள கிட்ட எப்படின்னா அந்த தண்ணி கிட்ட வரைய நின்னாச்சு. பாதி அவருக்கே முட்டி வரைக்கும் இருக்குது தண்ணி. ஸோ அது வரைக்கும் போயிட்டாரு. உங்களுக்கு இதுக்கு மேலே பயம் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு தூக்கி எரியறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக நல்லா ஹக் பண்ணி வச்சு, அதாவது எப்படி சொல்றது, காலை கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஏதோ சொன்னேன் பயம் இல்லைன்னு அப்படியே விடு குதி அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ஜுனா ப்ளீஸாக போயிடலாண்டா பயமாக இருக்குடா, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ நீச்சல் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் உங்களை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு முழுக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படியே தண்ணிக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு கீழே இருக்கிறனால அவரோட கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ளே உட்காந்தா கூட உங்களுக்கு தலைக்குலாம் முழுகுது. அப்படியே உங்களை மூச்சை விட முடியல. ஐயோ விடுறான்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறப்போ அப்படி 4 முழுக்கி அப்படி தூக்கிட்டு வராரு. அப்புறம் இன்னும் ஓவரா பேசுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சத்தியமாக பேச மாட்டேதா, எனக்கு ஒரு போய் வீட்டில் விட்டு ரூமில் விட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே 2 பேர் அப்படியே நல்லா நனைஞ்சிருப்பீங்களா. ஸோ அப்படியே வெயில் நல்லா அடிக்குது, அப்படியே காஞ்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. போக வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கவும் அது சும்மா ஸ்நாக்ஸ்மா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது எதனால நீ இவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. பொழுதுக்கு தீனி பண்ண தின்னுட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்ணு வைக்காதடா நாய் அப்படின்னு பேசிட்டு அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் ஒரு வழியாக அந்த ரூமுக்கு போயாச்சு. அப்படி போகிறப்போ அந்த ஸ்டெப்பில் ஏறுவோம்ல, ஸோ அந்த ஸ்டெப்பில் ஏறிட்டு இருக்காரு. உங்களை தூக்கிட்டு ஏறவே முடியல, பட் இருந்தாலும் ஏறிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நான் வேணா இறங்கிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பரவாயில்ல உன்னால முடியல, நான் தூக்கிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த பிகி பேக் தூக்கிட்டே தான் அந்த ஸ்டெப்லாம் ஏறி போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா திருப்ப கதவு வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் நீங்கள் தட்டிட்டு இருக்கிறீங்க. யாரா இது நம்ம ரூமுக்குள்ளேங்கிற மாதிரி. கீ வேற உங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் தட்டிகிட்டே இருக்கிறீங்க. மறுபடியும் கதவு வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருன்னா உங்களோட டேடி, அவரோட டேடி தான். சர்ப்ரைஸ் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு என்னடா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு. 2 பேரும் திரும்ப அப்படி பார்க்குறீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு என்னாச்சு, ஓ ரொமான்டிக்காக உப்பு கட்டியெல்லாம் தூக்கிட்டு வரீங்களா, அந்த பிகி பேக்கில் தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் 2 பேருக்கு செம ஷாக்கு. ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு ஜூனி அப்பாவும் சரி உங்களோட அப்பாவும் சரி அவ்வளோ நல்லா பார்த்து கவனிக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு காலுக்கு வந்துட்டு அப்படியே காலை பிடிச்சி அந்த இதெல்லாம் எண்ணெல்லாம் போட்டு நீவுவாங்களா. ஸோ ஜூனியோட அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும்.
தெரியும் போல, அதில் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஐயோ அங்கிள் வேணாம் வேணாம் கல்ல தடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னம்மா நீ என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நீ வீட்டுக்கு உங்களோட டேடிக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக எமோஷனல் ஆயிடுச்சு அதை கேட்டதும். நீ என்னோட பொண்ணுன்னு சொல்கிறல்ல நீ அப்போ என் பொண்ணு நல்லா பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அவன் நம்ம பொண்ணுடா நம்ம பார்த்துக்கோ வேற யார் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அதிகமாக எமோஷனல் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஜூனியோட அப்பா உங்களுக்கு அந்த பெயின்லாம் போகிற அளவுக்கு இந்த கால் வந்துட்டு ஆயிலாம் போட்டு சரி பண்ணி விட்டுட்டாரு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா நடக்க முடியுது. இப்போ தான் ஹாப்பியாக தப்பாடி கால் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜூலி வந்துட்டு கேட்குறாரு ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னீங்களா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் வந்துட்டு அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கா உங்களுக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு நமக்கு தான் அப்படிங்கிறாங்க. நமக்கா மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்கவும் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஷிப்பில் போகிறோம். ஸோ ஷிப்பில் வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்கு மேலே அங்கே தான் தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு தான் செம பயம். ஆனால் ஜூலிக்கு தான் செம ஹாப்பி. அவருக்கு வந்து ஷிப்பில் போகணும்னு ஆசை போல. ஆனால் உங்களுக்கு தான் தண்ணினாலே பயமாக இருக்குமே. அதுவும் டைட்டானிக் படால பலாயிரம் தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதே ஞாபகம் தான் வந்து உடனே ஐயோ டைட்டானிக்கே முழுகிடுச்சு இது முழுகாதாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பயந்துட்டு அப்பா டைட்டானிக் பார்த்தீங்களா அப்படி முழுகிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது செத்து போயிடுவோம்ப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு வாயிலே ஒரு போடு என்ன வாய் ஓவராக பேசிட்டு இருக்கிற நீ தப்பு தப்பாக பேசாத. அப்போது இவ்வளோ நாள் எல்லா ஷிப்பும் முழுகிட்டா இருக்குது ஏதோ ஒரு டைம் முழுகிச்சுன்னா எல்லாமே முழுக்காது வாயை மூடு அவசரமாக பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1 ஹவரில் கிளம்பணும் போல். அப்படியெல்லாம் கிளம்பி முடிச்சு ஆனால் உங்களுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. இப்போ ஒரு போட்டில் தான் போகிறீங்க. ஸோ போட்டில் போயிட்டு அங்கேருந்து அந்த ஷிப்புக்கு ஷிஃப்ட் ஆகிப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டில் போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு தண்ணினாலே பயம் இல்லையா? ஒரு மாதிரி நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் சுற்றி உட்கார வச்சுட்டு எனக்கு நிஜமே பயமாக இருக்குது நான் வேணா இங்கே வரலையே வரலையே எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது எனக்கு சரினே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி தோணுது இல்லை சரியில்லை இங்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க 3 பேரும் செம்மையாக எக்ஸைட்டாக இருக்காங்க. பயங்கரமாக அப்படியே ஜாலியாக அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு நம்பிச்சோன்னா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு உங்களை அப்படியே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. மூஞ்சி பற்றி எப்படி இருக்குது எப்படி பயந்து சாகரப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியாக அந்த போட்லேருந்து ஷிப்புக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதான் வந்துட்டு கப்பலே நேரில் பார்க்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூரத்துலேருந்து கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் தண்ணிக்கிற பக்கமே போக மாட்டீங்க. ஸோ அந்த பீச் இது மாதிரி எந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. அதனால் வந்துட்டு கப்பலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறீங்க. அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா அது கப்பலுங்கிற ஃபீலே வரல. ஒரு மாதிரி பெரிய மாளிகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கப்பல். உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக ஷாக்காக இருக்குது. என்ன இப்படி இவ்வளோ பெரிய கப்பல் இவ்வளோ வெயிட் எப்படின்னு தண்ணி தாங்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போயிட்டீங்க. அனுப்பிச்சுட்டு வந்துட்டு அந்த இடத்துல சுத்தமாக ஒரு மாதிரி வியூவெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வீடியோ போட்டோ அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்ஜூன் அப்படி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்துட்டு நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கீழே அந்த ஸ்டெப்பில் இறங்கி வரீங்க நம்ஜூன் கிட்ட போகலான்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது அப்படியே பேன் அவரே பார்த்துட்டு வந்துருப்பீங்களா எதுவும் தெரியல. அவர் பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றியும் என்ன நடக்குதுங்கிறதே தெரியதில்லை. ஸோ அவர் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால கீழே கரெக்டாக ஒழுங்காக பார்க்காம நடந்து வந்து முத்தின ஸ்டெப்லேருந்து உருண்டு விழுந்திருப்பீங்க. அதை சத்தம் கேட்டு அவர் திரும்பி பார்த்தா ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் விழுந்துட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து உங்களை அப்படி தூக்கி விடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ கடவுளே இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு அந்த கண்ணனை பொட்டினியில் வச்சிருக்கிறேன் முன்னாடி பார்த்தே வர மாட்டியா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு திட்டாதடா கொஞ்சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவரும் சரி எப்படி தூக்கி விடுறாரு. இப்போ நான் மறுபடியும் உங்களை தூக்கி தானே போகணும். உனக்கு வந்துட்டு உப்பு கட்டி தூக்கி தூக்கி என்னோட முதுகு அதாவது கூண் விழுந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தூக்கிட்டு போகிறப்போ என்னமோ தெரியல சடனாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நம்ம எப்பயும் இப்படி இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. நடக்க அப்படி ஸ்டாப் ஆகிட்டு இல்லை என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஆனால் அது அவருக்கு கேட்டிருக்கும். ஸோ உங்களை தூக்கிட்டு போகிறப்ப லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ அதை நீங்களும் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் சிரிப்பாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஸ்மெயில் வருது. ஸோ இப்போது உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு ஒரு வழியாக உங்களோட ரூமில் சேர்த்தாச்சு. அப்படியே உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் அதிகமாக பெயின் ஆகுது. ஆல்ரெடி அந்த கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அது இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிருக்கும். திரும்ப அதே கால் மறுபடியும் ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரொம்ப 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 பெயினாக இருக்குது. உங்களுக்கு தாங்கவே முடியல. திரும்ப நம்ஜனோட அப்பா தான் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் தான் போட்டு அந்த காலெலாம் நீவிட்டு இருக்காரு. மறுபடியும் ஆயிலெல்லாம் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மெடிசன்லாம் போட்டு உங்களுக்கு தான் வலினா வலி பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பாவை தான் ஒரு மாதிரி உங்கள் அப்பா டைட்டாக பிடிச்சிட்டு கிள்ளிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. அவர் காலை நீவ பயங்கரமாக வலிக்குது. ஸோ நம்ஜன் வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ ரொம்ப வலிக்குதோ அப்படிங்கிற மாதிரி வேற ஊசி போட்டுக்கலாம் டாடி நீ எது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவரை பார்த்துட்டா வாய மூடுறா அதெல்லாம் சரியாகாது இதெல்லாம் இப்படி பண்ணாதான் சரியாகும் இல்லைன்னா அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வலியை தாங்க முடியல. ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கியூர் பண்ணியாச்சு. அப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. ஸோ நைட் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ஜன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல தான் தூங்குவீங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போதைக்கு செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. 2 பேர் பக்கத்தில் தூங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இடிச்சுக்காம தூங்கிக்கிறீங்க. அப்படியே தூங்குறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி கடலை கலகுது. அப்படியே எழுந்திரிச்சு வெளில வரீங்க. உங்களுக்கு தண்ணினாலே பயம். அதுவும் நைட் டைமில் தண்ணி பார்த்ததே கிடையாது நீங்கள். ஸோ இப்போ ஏதோ கொஞ்சம் அமைதியாக எழுந்திரிச்சு வெளில வரீங்க. ஸோ வெளில வந்து பார்க்குறப்போ அது ஷிப் தானே ஷிப் போயிட்டுருக்குது. தண்ணி வந்துட்டு அவ்வளோ பிளாக்காக தெரியுது. அந்த இருட்டில் ஒரு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அது செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு போக போக அந்த தண்ணி ஒரு மாதிரி அழகாக தெரியிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த தண்ணியுமே பார்த்துட்டே நிற்கிறீங்க.
ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கா. அந்த நடுக்கடலில் அந்த கப்பல் போகிற சவுண்ட் மட்டும்தான், அதுவும் அந்த தண்ணியோட சத்தம் மட்டும்தான் அழகாக கேட்குது. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ தெரியல, சடனாக அது பிடிச்சதுக்கு அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டாடிய வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் ஜூலியோட அப்பா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட் மாரி உங்ககிட்ட பேசுறாரு. அதே சமயம் ஜூலினா உங்ககிட்ட வந்துட்டு அவ்வளோ கேரிங்கா இருக்காரு. உங்களுக்கு அது எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் இழக்கிறதுக்கு மனசே இல்ல. ஆனா வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் வந்துட்டு வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியாதே அப்படிங்கிற மாரி தோணுது. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு உங்க கையில வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அந்த பேப்பர் அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அது வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் தான். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும் போல. ஸோ இன்னும் ஒரு 6 மாசம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்க எனக்கு கான்ட்ராக்ட்லாம் லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க யாருமே லவ்வே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அந்த 6 மாதம் யாராவது சும்மா கான்ட்ராக்டில் லவ் பண்ணலாம். எப்படின்னா அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாது, நமக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நமக்கு அந்த லவ் எப்படிக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அதனால தான் நீங்கள் ஜூனி கிட்ட கான்ட்ராக்ட் லவ் பண்ணலாம் அப்படி மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னவோ தெரியல, சடனாக எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே மாதத்தில் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. உங்களால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லவே முடியல. சொன்னீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அப்படியே உடஞ்சிருவாரு. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துலாம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அந்த டேஸ்லாம் ஒவ்வொரு நாள் போக போக உங்களுக்கு என்னன்னே தெரியல, உங்களே அறியாமல் நம்ஜன் மேலே நிஜமாவே உங்களுக்கு ஒரு லவ் வருது. ஒரு மாதிரி அவர் மேலே ஒரு மாதிரி ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே வருது. ஸோ அவர் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் அவருக்கும் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரு லவ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் வந்துட்டு அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ நம்மளால வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்களே உங்களை ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே நான் என்னோட சுயநலத்துக்காக பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த பக்கம் வந்துட்டு நம்ஜன் அப்படி கண்ண முழிச்சு பார்க்குறாரு. அந்த கையை வச்சு தடவி பார்ப்போம்ல. ஸோ தூங்குறப்ப பக்கத்தில் யாரும் இல்லையா அப்படின்ட்டு, பக்கத்தில் யாரும் தூங்கினா நம்ம இருக்காங்கன்னு தேடுவோம்ல, கை மட்டும் வச்சு. அந்த மாதிரி அப்படியே கை எடுத்து வச்சு பார்க்குறாரு, உங்களை காணும். ஸோ அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறாரு. பெட்ரூம் அந்த ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காணும். அப்படியே வெளில அந்த எல்லா இடத்துக்கும் வந்து பார்க்குறாரு, உங்களை காணும். எங்கடா போயிட்டா என்ன இடத்துல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வெளில வராரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு இடத்துல அந்த வெளியே டோர் ஓப்பன் பண்ணவும் உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் வந்துட்டு அந்த எட்ஜில் நின்றுட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா. ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் மட்டும் கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு நிற்கிறத அப்படி பார்த்துட்டாரு. என்ன பேப்பர் அப்படி நேரத்தில் கையில் வச்சுட்டு, அதுவும் தண்ணிலே பயம். ஆனால் எப்படி அப்படி நிற்கிறா, அதுவும் அவ்வளோ எட்ஜில் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ ஒரு 2 மந்த்ஸ் வந்து அது 6 மாதம் நீங்கள் உயிரோட்டக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு 2 மந்த் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு டெய்லி அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா தலை சுற்றுறது, அதுக்கப்புறம் வாமிட் வருது, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு உடம்புல எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். ஆனால் அதெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா என்றைக்கு வேணால் இறந்துடலாம். 6 மாதங்கிறது கூட கரெக்டாக சொல்ல முடியாது. எல்லாமே இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்துட்டு இந்த கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா சரி ஓகே வாழ விடு அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி சாகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. எப்படியாவது நம்ம வாழ மாட்டோமா, பிழைக்க மாட்டோமா, நம்ம அவங்க கூட வந்துட்டு சேர்ந்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த நம்பிச்சனோட லவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் அப்பா ஹாப்பியாக இருக்காங்க உங்கள் 2 பேர்த்தால. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. நம்பிச்சனும் வந்துட்டு உங்களால் ஹாப்பியாக தான் இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கூட இருந்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு மாதிரி இதெல்லாம் நினச்சிட்டு பயங்கரமாக உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படி அழுதுட்டு இருக்கிறப்ப சடனாக உங்களுக்கு கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஆரம்பிக்குது. உங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. அந்த கம்பி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நிற்கவே முடியல. அதுவும் வந்துட்டு நீங்கள் எப்படி நிற்பீங்க அப்படின்னா, கப்பல் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போகுதுல்ல. ஸோ நீங்கள் பேக் சைடில் இருக்கிற மாதிரி நிற்பீங்க. ஆப்போசிட் சைடில் திரும்பி நின்றுட்டுருப்பீங்க. உங்களால் வந்துட்டு அந்த காற்று எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. உங்களால் அந்த இடத்துல நிற்க முடியல. அந்த பேப்பர் அப்படி கையில் வச்சிருக்கிற பேப்பரை லைட்டாக அப்படியே காற்றுல அப்படி பறந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த அந்த பக்கம் ரூம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஒட்டிக்கிச்சு உள்ளே போயிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் ஒரு மாதிரி நிற்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. நம்ஜு அங்கே வந்து பார்க்குறாரு. என்னாச்சு இவ டான்ஸ் ஆடுறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி ஒரு மாதிரி நல்லா கிட்ட வந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் தலையை கண்ணெல்லாம் இது பண்ணி சுருக்கி பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறீங்க. என்னாச்சுடா இவளுக்கு அப்படின்ட்டு அப்படியே அவர் கிட்ட வராரு. ஸோ இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னா கால் ஸ்கிப் ஆகிடுது. ஸ்கிப் ஆகிட்டு என்ன அப்படின்னா அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி போகிறீங்க. ஸோ நம்ஜுக்கு அது புரிஞ்சிச்சு விழ போகிறீங்க அப்படின்ட்டு. அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஆனால் வந்துட்டு மொத்தம் நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்துட்டீங்க. ஸோ நீங்கள் விழுறப்போ நம்ஜனும் நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அவரோட ஐ கான்டாக்ட் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஐ கான்டாக்ட் கூட லாஸ்ட்டாக நீங்கள் அவர் தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் இதுக்கு மேலே முடியாது போல். ஸோ இதோட நம்ம செத்துருவோம் போல், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கே அந்த ஹோப் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் வந்துட்டு பேலன்ஸே பண்ண முடியல. அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே மொத்தம் அந்த கப்பல்லேருந்து அப்படியே விழுந்துட்டீங்க. ஸோ அப்படியே நம்ஜன் பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்கள் பேர் சொல்லிட்டு ஓடி வராரு.
ஓகேங்க டியர். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கு அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு போனஸ் பார்ட் போடலாமா வேணாமா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். நான் இதோட போனஸ் பார்ட் மாதிரி ஒன்று போடுறேன். அண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம வேறு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ டியர், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. அண்ட் டடா.